நான் கிளம்புறேன்ப்பா. பஞ்சாயத்துல வீராப்பா, நீ போய் தப்பு பண்ணவனை கண்டுபிடின்னு சொல்லிவிட்டேன். ஆனா இப்படி ஒரு நிலைமையில உன்னை ஒத்தையில அனுப்பிடுமே நினைச்சா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா? ஏங்க அவதான் ஏதோ புத்தி கெட்டு பேசிக்கிட்டு இருக்கானா, நீங்களும் என்னங்க அவளுக்கு கொம்பு சீவி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆனந்தி, நீ எங்கேயும் போக வேணாம். இந்த ஊர் ஜனங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். உன்னை ஏற்கனவே தனியா அனுப்பி உன் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிருக்கு. இந்த நிலைமையில நீ அங்க போய் அலைய வேணாண்டி, இங்கேயே இருந்துரு. என்னம்மா பேசுற? நம்ம கிட்ட காசு பணம் இல்லன்னதும் என்னை யாரும் பொண்ணு கேட்க வராததுக்கு ஒரு சனம் முதுகுக்கு பின்னாடி எம்பிட்டு தூரம் அவ சொல்லுச்சு. இன்னைக்கு ஆனந்தி இருக்க நிலைமைக்கு இந்த ஊர் வாய் இவளை என்னெல்லாம் பேசும் தெரியுமா? இது வரைக்கும் ஒண்ணு இல்லைன்னாலும் சாட மாடையா பேசிக்கிட்டு இருந்தவங்க இனிமே வீட்டுக்குள்ள வந்து தப்பா பேசிட்டு போவாங்க. அவங்க எல்லாரோட வாயும் மூடணும்னா ஆனந்தி சொன்ன மாதிரி அந்த அயோக்கியம் யாருன்னு இந்த ஊர் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். என் தங்கச்சி ஆனந்தி தப்பானவை இல்லைன்னு நிரூபிக்கணும். என் பொண்ணு எதுக்கடி தனியா போகணும்? இவர் இந்த ஊருக்காக அரும்பாடு பட்டிருக்காரு. அது எதுக்குமே நன்றி கடன் இல்லாம என் பொண்ணை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு பஞ்சாயத்து தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு இந்த நன்றி கெட்ட ஊர்ல இருந்து நாம என்ன பண்ண போறோம்? கோகிலா, போய் மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு வா. நாம குடும்பத்தோட இங்க இருந்து கிளம்பலாம்.